வெக்டர்ஸ் டாபிக்ல கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. A and B are two given vectors. A bar equal to 2i plus 3j and B bar equal to i plus j. The magnitude of the component of A bar along B bar. அப்போ magnitude of component of A bar along B bar கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது A பார்னு எடுத்துக்கோங்க, இது B பார்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது B பார்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துங்க, இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கோங்கன்னா, அப்போ இந்த A வந்து எலாங் B வந்து நம்ம ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். எலாங் B வந்து A cos θன்னு எடுத்துக்கலாம், பர்பெண்டிகுலர் டு B வந்து A sin θ வரும். ஆனா நம்ம கேட்டது காம்பனன்ட் ஆஃப் A bar எலாங் B bar தானே கேட்டாங்க. அப்போ காம்பனன்ட் ஆஃப் A bar எலாங் B barன்றது A cos θ வேணும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், A bar டாட் B bar இஸ் ஈக்குவல் டு AB cos θன்னு தெரியும் இல்லையா, AB cos θன்னு தெரியும். இது வந்து இந்த B எங்க கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா, அப்போ A bar டாட் B bar by B is equal to A cos θ. இந்த A cos θ தான் வந்து என்ன சொல்லுங்க, காம்பனன்ட் ஆஃப் A bar along B bar. அப்படின்னா நம்ம A டாட் B கண்டுபிடிச்சிட்டு by mod B கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்க வந்து A கொடுத்துருக்காங்க, இங்க வந்து B கொடுத்துருக்காங்க. அப்போ A டாட் B கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் A டாட் B கண்டுபிடிங்க. A டாட் வந்து 2 A வந்து 2i plus 3j கரெக்டா. டாட் B வந்து சொல்லுங்க i plus j கரெக்டுங்களாப்பா. இப்போ டாட் டாட் பண்ணுங்க, i டாட் i 1 வந்துருமா. ஸோ i டாட் i வந்து 1 வந்துட்டு 2 வருது. இங்க 2i டாட் i வந்து 2. அடுத்து இந்த i டாட் j வந்து 0 ஆயிரும். அடுத்து இந்த 3j டாட் i வந்து 0. அடுத்து 3j டாட் j வந்து 3. ஸோ அப்போ இது 3 கரெக்டுங்களா. ஸோ 2 + 3 5 வந்துருது. இது a டாட் b புரிஞ்சு போச்சு. மாட் ஆஃப் b வேணும்னா என்ன பண்ணணும், காம்பனன்ட் ஆஃப் x காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் y காம்பனன்ட் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ x காம்பனன்ட் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பிளஸ் y காம்பனன்ட் ஸ்கொயர் எவ்வளவு, அது ஒரு 1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா அப்போ மாட் b ஈக்குவல் என்ன வருது, √2 வந்துருச்சு கரெக்டுங்களா. சரி, இப்போ A cos θ தான நமக்கு வேணும். A cos தான் காம்பனன்ட் ஆஃப் A வெக்டார் along B வெக்டார். தட் இஸ் ஈக்குவல் A டாட் B எவ்வளவு பாருப்பா, A டாட் B எவ்வளவு வந்து 5 வந்துச்சு. அப்போ A டாட் B 5 னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை இந்த B என்றது மோட் ஆஃப் B. இதுதான் மோட் ஆஃப் B. இந்த மோட் ஆஃப் B எவ்வளவு வந்திருக்கு, √2 வந்திருக்கு. சோ √2. சோ ஆன்சர் என்ன போறது, 5/√2. அப்படினா காம்பனன்ட் ஆஃப் A bar along B bar எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 5/√2 அப்படின்னு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிருப்பா. ஓகேங்களா. Next question பாருங்க. If A bar and B bar are two vectors, then the value of A plus B into A minus B. இது வந்து சாதாரணமா இன்டர்ல கிராஸ் ப்ராடக்ட். சரிங்களா, இது பண்ணணும் நம்ம. இப்போ இது பண்ணலாம் பாருங்க நம்ம. ஓகேங்களா, இது சால்வ் பண்ணலாம் நம்ம. பாருங்க, A bar plus B bar cross A bar minus B bar கரெக்ட்டுங்களா. இப்போ இது எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் A பாரையும் A பாரையும் கிராஸ் பண்ணிக்கீங்க. அப்ப A bar cross A bar, அதாவது இந்த A பார்ல இது பண்ணணும். A bar cross A bar, அடுத்து A bar B bar பண்ணணும். அது பண்ணீங்கன்னா என்ன வரும், இங்க ஒரு மைனஸ் இருக்குனால மைனஸ் ஆஃப் A bar cross B bar அப்படின்னு கிடைக்குது கரெக்ட்டுங்களா. சரி, அடுத்து இந்த B பார்ல பண்ணுங்க. B bar cross A bar plus B bar cross A bar னு போட்டுட்டு அடுத்து இந்த B bar cross B bar. அப்ப என்ன பண்ணும், அதுக்கு அது ஒரு மைனஸ் இருக்குனால மைனஸ் B bar cross B bar. சரி, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு வெக்டாரை அந்த வெக்டார்லயே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா அந்த வேல்யூ என்ன வரும். அதாவது A cross B என்றது AB sin θ ன்னு தெரியும் இல்ல உங்களுக்கு. ஒரு வெக்டாரை அதே வெக்டார்ல கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆங்கிள், அப்ப இந்த ரெண்டு வெக்டாரும் parallel வெக்டார், ஈக்குவல் வெக்டார், ஆங்கிள் பிட்வீன் them 0 வந்துரும். ஆங்கிள் பிட்வீன் them 0 பண்ணீங்கன்னா sin 0 வந்து 0 வந்துரும். அதனால 0 வரும். புரியுதுங்களா. அதனால வந்து இப்போ A cross A என்ன வரும்னு சொல்லுங்க. அப்போ A cross A வந்து 0. அதே மாதிரி B cross B 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு வெக்டாரை அந்த வெக்டார்லயே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா அதனுடைய வேல்யூ வந்து 0. அதே ஒரு வெக்டாரை அதே வெக்டார்ல டாட் ப்ராடக்ட் பண்ணா என்ன வந்துரும் சொல்லுங்க, ஸ்கொயர் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி வெக்டார் அப்படின்னு போட்டுக்கணும் அப்படின்னு வரும். ஏன்னா டாட் ப்ராடக்ட்ல A டாட் B ஈக்குவல் டு AB cos θ எழுதுவோம். cos 0 வந்து 1 ன்னு வந்துரும். அதனாலதான் சொல்லுவாரு. சரி, இப்ப பாருங்க, இங்க வந்து என்ன இருக்கு பாருங்கப்பா, நமக்கு வந்து இங்க மைனஸ் A cross B இருக்கு, இங்க B cross A இருக்கு. இந்த மைனஸ் A cross B எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க. A cross B B cross A எழுதுனா ஒரு மைனஸ் வருமா, அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்த்து பிளஸ் ஆயிரும். அப்போ B cross A ன்னு போட்டுங்க. A cross B B cross A கூட ஒரு மைனஸ் வருது, இந்த மைனஸ் ஆயிருது. அப்புறம் இங்க ஒரு B cross A கரெக்டா, இது ஒரு B cross A ன்னு போட்டுக்குப்பா. அப்போ இங்க என்ன வந்திருக்கு, இது ஒரு B cross A, இது ஒரு B cross A. சோ 2 டைம்ஸ் வந்ததுனால 2 டைம்ஸ் ஆஃப் B cross A, 2 டைம்ஸ் ஆஃப் B cross A அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா. சரி, இப்போ இந்த இது A plus B நீ இங்க வந்து வெக்டார்ல வைங்க. ஏன்னா இங்க ஆன்சர்ல நமக்கு வெக்டார்ல இதனப்பா கொடுத்திருக்காங்க.
ஆன்சர் வந்து எல்லாமே வெக்டார்ல கொடுத்துருக்காங்க. அதனால வெக்டார்லயே மல்டிப்ளை பண்ணணும். நீங்க யாருமே இது மேக்னிடியூடோ ரிசல்டன்ட்டோ அந்த மாதிரி போயிடக்கூடாது. அப்படி போனீங்கன்னா என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அந்த வெக்டார்ல ஆன்சர் வராது. ஸோ நம்ம எப்பவுமே கொஸ்டின் படிச்சு பார்க்கணும், ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், what should be the angle between delta A bar and A bar so that mod of delta A bar equal to என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டெல்டா mod A bar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? இது புரியுதா? mod of delta A bar equal to டெல்டா mod A bar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா நல்லா கவனிங்க. இது வந்து என்னன்னா டெல்டா A bar, mod delta A barன்றது என்ன சொல்லுங்க, mod delta A bar அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு வெக்டார் எடுத்துக்கலாம். இது ஒரு A வெக்டார், இன்னொன்னு A வெக்டார்னு எடுத்துக்கப்பா. இன்னொன்னு A வெக்டார்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது மேக்னிடியூட் சேம், ஆனா டைரக்ஷன் டிஃபரெண்ட். இப்போ இது A வெக்டார் இருக்குங்களா, இது A வெக்டாருக்கு மேக்னிடியூட் ஏன்னு வச்சுங்க. இன்னொன்னு வந்து B வெக்டார்னு எடுத்துட்டு அதுக்கு மேக்னிடியூட் Bன்னு எடுத்துங்க. இப்போ டெல்டா வேணும்னா என்ன பண்ணுவோம், டெல்டா A என்னன்னு அர்த்தம், A மைனஸ் B அப்படிதானே அர்த்தம். ஸோ அப்படி எதுனா டெல்டா A பார் எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க, A ஸ்கொயர் பிளஸ் B என்றது மேக்னிடியூட் A ஸ்கொயர், A ஸ்கொயர் இங்க என்ன ஒரு மைனஸ் 2A ஸ்கொயர் காஸ் தீட்டான்னு வந்துருது. கரெக்ட் தானே? ஆனா டெல்டா A பார் போட்டா என்ன வரும் சொல்லுங்க, இது அதாவது டெல்டா mod A பார் அப்படின்னு போட்டுருக்காங்க. இப்போ டெல்டா mod A பார்னு போட்டா என்ன வரும் சொல்லுங்க. கவனிங்க, இந்த இந்த டெல்டா A பார் தான் நம்ம இப்படி எழுதி இருக்கு. ஓகேங்களா? சரி சரி, வேணா இது ஒண்ணு A1 இது A2ன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட நமக்கு எப்படி வரும் பாருங்க, ஆன்சர் வந்து சும்மா இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது அதாவது A1 A2ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன வரும் சொல்லுங்க, A1 A2 cos θ அப்படி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இது டெல்டா ஆஃப் mod A ன்னு வரும் சொல்லு, டெல்டா ஆஃப் mod A அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன வந்துரும். ஆனா இங்க ஒரு தப்பு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஸ்கொயர் ரூட் வரணும் இல்லையா, ஸ்கொயர் ரூட் வரணும். சரிங்களா? இங்க டெல்டா ஆஃப் mod A என்ன வரும் சொல்லுங்க, டெல்டா ஆஃப் mod A என்றது டெல்டா ஆஃப் mod A ன்னா அது டைரக்டா A1 மைனஸ் A2ன்னு அர்த்தம். அதாவது mod இந்த மாடுக்கு வெளியில டெல்டா வந்துருச்சுன்னா அப்படியே A1 மைனஸ் A2ன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு டெல்டா ஏன்னா A1 மைனஸ் A2ன்னு எடுத்துங்க. டெல்டா ஏன்றது என்ன சொல்லுங்க, A1 மைனஸ் A2 இப்படி ரெண்டு வெக்டாரை செப்பரேட் பண்ணணும். ரெண்டு வெக்டாரை செப்பரேட் பண்ணா ரிசல்ட் எழுதிதானே பாருங்களா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம் நம்ம வந்து, இங்க பாருங்க, இந்த வேல்யூ ஈக்குவலா வரணும்னா காஸ் θ ஈக்குவல் டு நம்ம 1ன்னு போட்டிருந்தா பாருங்க, காஸ் θ ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருந்தோம்னா அப்ப என்ன இருக்கும் உங்களுக்கு, அப்படியே இந்த வேல்யூ எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு, A1 plus A2 A1 minus A2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்திருக்கும். A1 minus A2 ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கும். ஸ்கொயர் ரூட் போட்டுடலாம், போட்டா A1 minus A2 வந்துருது. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் வந்துருச்சா? இல்லைன்னா நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும்னா சப்ஸ்டிட் பண்ணி கூட பார்க்கலாம். எப்படி பாருங்க, டெல்டா mod A வேல்யூ mod ஆஃப் டெல்டா ஏவும் ஈக்குவலா இருக்கணும்னா டெல்டா mod A வந்து A1 minus A2 வருதா, இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்படி ஸ்கொயர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஒரு இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணா A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 காஸ்ட் வந்துருதா, A2 காஸ்ட் வந்துருது. ஓகே, புரிஞ்சு. இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் மைனஸ் 2A1 A2 காஸ்ட் வந்துடும். லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல என்ன வந்துடும், A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 காஸ்ட் தான் வந்துடும். கரெக்டுங்களா? இதுல வந்து A1 ஸ்கொயர் கேன்சல் பண்ணிருங்க, A2 ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வந்துருது, மைனஸ் 4A1 A2 cos θ வந்துருது, A2 cos θ வந்துருது. புரிஞ்சுங்களா? ஓகேப்பா, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சு. அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இங்க cos θ வராது, இங்க ஒரு திருப்பி கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். இங்க A1 minus A2 ஹோல் ஸ்கொயர்னா இங்க cos θ வராது இல்லையா? சோ அப்ப என்ன வருது பாருங்க, அப்ப இங்க இருந்து அடுத்து எழுதலாம் பாருங்க, மைனஸ் 2A1 A2 இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன வந்திருக்கு, இங்க ஃபார்முலா இங்க ஒரு மைனஸ், திருப்பி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், இங்க ஒரு மைனஸ் இருக்கும், இங்க ஒரு மைனஸ் இருக்கும், நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கோம். மைனஸ் 2A1 A2 cos θ இருக்கு. அப்ப இந்த மைனஸ் 2A1 இந்த மைனஸ் 2A1 கேன்சல் பண்ணிடுறோம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மைனஸ் 2A1 இந்த மைனஸ் 2A1 கேன்சல் பண்ணா அப்ப cos θ ஈக்குவல் டு மைனஸ் cos θ ஈக்குவல் டு 1 வருதா, θ ஈக்குவல் டு 0 டிகிரி. இல்லைன்னா இங்கே நம்ம பார்த்த மாதிரி cos θ ஈக்குவல் டு 1னா θ ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னு வந்துருதுப்பா. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 0 டிகிரி. ஓகே, புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. The direction of a vector A is reversed. What are the values of delta A and delta A bar அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி,
இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க, நல்லா கவனிங்க. டெல்டா ஏ வந்து இந்த ஏ இஸ் ரிவர்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு ரெண்டு வெக்டார் ஈக்குவல், இது ஒரு ஏ எடுத்துங்க, இன்னொன்று வந்து மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துங்க. இது மைனஸ் ஏ எடுத்துங்க, புரிஞ்சுங்களா? அது ரிவர்ஸ்டு. அப்படின்னா டெல்டா ஏக்கு என்ன வரும் சொல்லுங்க. டெல்டா ஏக்கு என்ன வரும்னா இப்போதான் பார்த்தோம் நம்ம. என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். இப்போ தீட்டா வந்து எவ்வளவு வரும் சொல்லுங்க. ஆங்கிள் வந்து என்ன வந்திருக்கு, இந்த மைனஸ் ஏக்கு எவ்வளவு ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ காஸ் 180 என்ன வந்துடும் சொல்லுங்க. காஸ் 180 எவ்வளவு வருது? -1 வருது. கரெக்டுங்களா? -1 வருது அப்படின்னு வச்சுக்க. இது வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது என்ன இருக்கு சொல்லுங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் இங்க என்ன வருது பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இது வந்து என்ன வருது, பிளஸ் 2a ஸ்கொயர் வந்துடும். அப்போ மொத்தமா 4a ஸ்கொயர் வந்துட்டு ரூட் எடுத்தா 2a வந்துருது. கரெக்டுங்களா? சரி, அப்போ டெல்டா ஏ வந்து 2a வந்துருது. ஆனா மாட் ஆஃப் டெல்டா ஏ என்ன வரும் சொல்லுங்க. அதாவது டெல்டா ஆஃப் மாட் ஏ, மாடுலஸ் ஏ வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்படின்னா டெல்டானா டிஃபரன்ஸ். அப்போ இனிஷியல் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ போட்டா 0 வந்துருது. கரெக்டா புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ அப்படின்னு என்ன வரும் சொல்லுங்க. இங்க 2a வந்திருக்கு, இங்க 0 வந்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கூடாது. ஏன்னா இங்க மேக்னிடியூட் மட்டும் தான், இது வந்து மேக்னிடியூட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப டைரக்ஷன் தெரியாது இல்லையா? அதனால இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி பண்ணி பார்ப்போம். அது வந்து இனிஷியல் வெக்டார் வந்து ஏன்னு எடுத்துக்கங்க. ஃபைனல் வெக்டார் வந்து என்ன பண்ணலாம்னா மைனஸ் ஏன்னு எடுத்துக்கங்க. அப்ப டெல்டா ஏன்றது ஃபைனல் வெக்டார் மைனஸ் இனிஷியல் வெக்டார் தானே. ஃபைனல் வெக்டார் மைனஸ் இனிஷியல் வெக்டார். அப்போ ஃபைனல் வெக்டார் வந்து மைனஸ் ஏ, இனிஷியல் வெக்டார் வந்து ஏ அப்படின்னு கூட -2a தானே வருது. ஸோ அப்போ வந்து இங்க இந்த ரிசல்டன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது மேக்னிடியூட் மட்டும் தான் வரும். அந்த மைனஸ் இந்த சைன் வராது, டைரக்ஷன் வராது. அதனால எப்பவுமே நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போது பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைரக்ஷன் சைனும் எப்படி வரணும்ன்றது நம்ம ஏதாவது ஒரு மெத்தட்ல தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா டெல்டா ஏ வந்து -2a வந்துருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஈஸி மெத்தட் இதே எடுத்துருக்கலாம். இந்த பெருசா எடுத்து இங்க கன்ஃபியூஸ் பண்ணதை விட இந்த ரிசல்டன் கண்டுபிடிக்கிறது எப்படி. டெல்டா ஏன்றது என்னது, ஃபைனல் வெக்டார் மைனஸ் இனிஷியல் வெக்டார். நமக்கு இனிஷியல் வெக்டார் ஏன்னு தெரியும், ஃபைனல் வெக்டார் தான் மைனஸ் ஏன்னு தெரியும் இல்லையா? அப்போ ஃபைனல் வெக்டார் மைனஸ் ஏ, இனிஷியல் வெக்டார் மைனஸ் ஏன்னு போட்டோம்னா -2a. அப்போ டெல்டா ஏன்றது -2a வந்திருக்கு. ஆனா டெல்டா ஆஃப் மாட் ஏன்றது 0 வந்திருக்கு. அப்போ என்ன ஆன்சர் பாருங்க, -2a, 0. இது ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The vector projection of a vector 3i plus 4k on y-axis is dash. அதாவது ப்ரொஜெக்ஷன் இந்த வெக்டார் வந்து எல்லாம் y-axis எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஈஸியஸ்ட் क्वेश्चन எல்லாரும் சொல்லுங்க, ஆன்சர் பார்க்கலாம். அதாவது இந்த வெக்டாருடைய ப்ரொஜெக்ஷன் எல்லாம் y-axis எவ்வளவு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்கப்பா, இது எப்படி எழுதலாம்? இந்த வெக்டார் எப்படி எழுதலாமா? given வெக்டார் 3i plus 0j plus 4k ன்னு எழுதலாமா? அப்படின்னா z டைரக்ஷன்ல 4 இருக்கு, x டைரக்ஷன்ல 3 இருக்கு, y டைரக்ஷன்ல 0 இருக்கு. அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் வெக்டார் along y axis வந்து 0. ஏன்னா y காம்போனன்ட் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. The unit vector parallel to the resultant of the vectors a bar and b bar அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல क्वेश्चन பாருங்க. The unit vector parallel to the resultant of the vectors a bar and b bar கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அப்ப ரிசல்டன்ட் ஆஃப் a bar and b bar என்ன அர்த்தம்? a bar plus b bar தான் ரிசல்டன்ட் ஆஃப் a bar and b bar. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப a bar எவ்வளவு? 4i plus 3j plus 6k. அடுத்து b bar எவ்வளவு சொல்லுங்க? -i plus 3j minus 8k. கரெக்ட்டுங்களா? இப்போ 4i-யும் -i-யும் கூட்டினா என்னப்பா? 3i. கரெக்ட்டுங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3j-வும் இந்த 3j-வும் கூட்டினா எவ்வளவு வருது? 6j. கரெக்டா? 6j. அடுத்து வந்து இந்த இங்க 6k-வும் -8k கூட்டினா எவ்வளவு? -2k. இதுதான் வந்து என்னது? a bar plus b bar c bar னு வச்சுக்கலாம். a bar b bar ரிசல்டன்ட் ஆஃப் a bar b bar c bar னு வச்சிட்டா அப்ப c bar கிடைச்சிருச்சா? ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? யூனிட் வெக்டார் தானே கேட்டிருக்காங்க. யூனிட் வெக்டார் என்ன வேணும்? c கேப் தானே வேணும். அப்ப யூனிட் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா? c வெக்டார் டிவைட் பை mod c. இது புரியுதுங்களா? அப்படின்னா இந்த c வெக்டாரை கண்டுபிடிச்சணும். இதுதான் c வெக்டார். mod c கண்டுபிடிக்கணும்னு என்னப்பா ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x காம்போனன்ட் ஸ்கொயர், அதாவது 3 ஸ்கொயர் பிளஸ் y காம்போனன்ட் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் பிளஸ் z காம்போனன்ட் ஸ்கொயர், அது -2 ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். அப்ப இது பண்ணா என்ன வருது பாருங்க, 3 ஸ்கொயர் வந்து 9, 6 ஸ்கொயர் வந்து எவ்வளவுப்பா? 36, -2 ஸ்கொயர் 4. அப்ப இது என்ன வருது சொல்லுங்க? 9 plus 36, சரி 36 plus 9, 36 plus 4 40 போட்டு 40 plus 9 49 போட்டா ரூட் ஆஃப் 49 7 வந்துருது. அப்படின்னா mod c என்ன வருது? 7 வருது. இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. யூனிட் வெக்டார் தானே வேணும். அப்ப யூனிட் வெக்டார் இக்குவல் வெக்டார் டிவைட் பை mod c. வெக்டார் என்ன கொடுத்தாங்க?
3i plus 6j minus 2k வந்துருச்சா? So 3i plus 6j minus 2k divide by mod c. Mod c வந்து 7. அப்படின்னா என்ன ஆன்சர் வருது பாருங்க, 1/7 3i plus 6j minus 2k is the correct answer. So first option வந்து கரெக்டான ஆன்சர். வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two vectors are given by a bar equal to I plus 2j plus 2k and b bar equal to 3i plus 6j plus 2k. Another vector c bar has the same magnitude of as b but has the same direction as a. Then which of the following vector represents c bar என்றாங்க. நல்லா பாருங்க, இங்க a bar கொடுத்திருக்காங்க, b bar கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு c bar என்ற ஒரு வெக்டார் வேணும். அந்த c bar ஒரு வெக்டார் வேணும்னா அந்த c bar மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா c bar கிடைக்கும் இல்லையா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்னிட்யூட் ஆஃப் சி பார் வந்து மேக்னிட்யூட் ஆஃப் பி பார் சொல்லிட்டாங்க. அடுத்து டைரக்ஷன் ஆஃப் சி பார் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஏ பார் சொல்றாங்க. அப்படின்னா நான் இப்போ சி பார் எழுதுறது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. சி பார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் பி பார் இன்டு ஏ கேப்னு எழுதுறேன். ஏன்னா பாருங்க, மேக்னிட் சி பாருடைய மேக்னிட்யூட் வந்து பி பாருடைய மேக்னிட்யூட், டைரக்ஷன் வந்து ஏ பாருடைய டைரக்ஷன். அதனால சி பார் ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் பி இன்டு டைரக்ஷன் ஆஃப் ஏ கேப் அப்படி எழுதுறது கரெக்டா தப்பா? கரெக்ட். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மேக்னிட்யூட் ஆஃப் பியும் ஏ கேப்பும் கண்டுபிடிச்சிட்டோம்னா சரியா போயிருது. அப்போ மேக்னிட்யூட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். பாருங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்களா? அப்போ மேக்னிட்யூட் ஆஃப் பிக்கு என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர், எக்ஸ் எவ்வளோ 3 ஸ்கொயர் பிளஸ் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர், ஒய் எவ்வளோ 6 ஸ்கொயர் பிளஸ் ஜெட் காம்பனன்ட் ஸ்கொயர், ஜெட் எவ்வளோ 2, அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா நல்லா கவனிங்க. இது என்ன வரும் பாருங்க, மாட் பி ஈக்குவல் டு இங்க 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 6 ஸ்கொயர் 36 பிளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ 36 பிளஸ் 4 40, 40 பிளஸ் 9 49, 49 ரூட்ல இருந்து எடுத்தோம்னா 7. அப்போ mod b equal to 7 வந்துருச்சு. அடுத்து a கேப் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆனா a கேப்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? a கேப் equal to a வெக்டார் டிவைடட் பை mod a தானே. அப்படின்னா mod a ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். அப்போ mod a எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. mod a is equal என்ன வரும் சொல்லுங்க. இங்க a வெக்டார் இருக்கா? அப்போ a வெக்டாருக்கு என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x காம்பனன்ட் ஸ்கொயர், x வந்து 1, so 1 ஸ்கொயர் பிளஸ் y காம்பனன்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் z காம்பனன்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா அப்ப என்ன வருது, இது 2 to 4 4, இது 4 4 8, 8 plus 1 9, 9 வருதா, ரூட் 9 எவ்வளோப்பா 3. ஸோ mod a equal to 3 அப்படின்னு வந்திருக்கு. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ சி பார் ஈக்குவல் என்ன பண்ணணும், mod b இன்ட்டு ஏ கேப் வந்து ஏ வெக்டார் டிவைட் பை mod a இதெல்லாம் போடணும். அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ mod b எவ்வளோ 7 டிவைட் பை mod a எவ்வளோ 3 இன்ட்டு ஏ பார் எவ்வளோ i plus 2j plus 2k. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன் பாருங்க, இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு வருதா? So 37th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Any vector in an arbitrary direction can always be replaced by 2 or 3 vectors அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, ஏதாவது 2 or 3 vectors replaced by 1 vector அப்படின்னு கிடைக்குமா? அப்ப இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார்னு எடுத்துங்க. இது இந்த வெக்டார் a வெக்டார், இந்த வெக்டார் b வெக்டார் எடுத்துட்டா இது c வெக்டார் இருக்கு இல்லையா? அப்போ இந்த சி வெக்டாருடைய காம்பனன்ட் வந்து ஏ பார் அண்ட் பி பார்னு அச்சீவ் பண்ணிக்கலாமா? ஏன்னா சி பார் ஈக்குவல் ஏ பார் பிளஸ் பி பார்னு எழுதலாம் இல்லையா? அப்போ சி பாரை பிரேக் பண்ணா ஏ பார் அண்ட் பி பார்னு காம்பனன்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஏ பார் பி பார் காம்பனன்ட் ஆட் பண்ணா சி பார்னு கிடைக்கும். அப்போ எனி வெக்டார் இன் அன் ஆர்பிட்ரரி டைரக்ஷன் கேன் ஆல்வேஸ் பி ரீப்ளேஸ்டு பை 2 or 3 வெக்டார்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க, அந்த ஆர்பிட்ரரி வெக்டார்ஸ் விச் ஹேவ் தி ஒரிஜினல் வெக்டார் ஆஸ் தேர் ரிசல்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த ஆர்பிட்ரரி வெக்டார்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய ரிசல்டன்ட் வந்து இது வரணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ சி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 concurrent forces of the same magnitude are in equilibrium. What is the angle between the forces? Also name the triangle formed by the forces as sides ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வெக்டார்ஸை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி ஃபார்ம் பண்ணி ரிசல்டன்ட் 0 வரணும். அப்போ 3 ஃபோர்ஸஸ் எடுக்கலாம். நம்ம 3 ஃபோர்ஸஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. இது ஒரு ஃபோர்ஸ் F1 எடுத்துக்கலாமா? அடுத்து இன்னொரு ஃபோர்ஸ் இது F2 எடுத்துக்கலாமா? அடுத்து இன்னொரு ஃபோர்ஸ் F3 எடுத்துங்க. அப்போ இனிஷியல் பாயிண்ட் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணோம். இங்க இருந்து அப்படியே போயிட்டு F1 F2 F3 இப்படி வந்துட்டு ஃபைனல் பாயிண்ட் அங்கே வந்துருச்சு இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 3 வெக்டார்ஸ் வந்து ட்ரையாங்கிளுடைய சைட்ஸா இருந்துச்சுன்னா அப்போ ரிசல்டன்ட் வந்து 0. அதாவது 3 வெக்டார்ஸ் ஆர் டேக்கன் along the sides in a order இருந்துச்சுன்னா அப்ப ரிசல்டன்ட் வந்து 0 வந்துருமா? ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க, சேம் மேக்னிட்யூட் தானே சொல்லியிருக்காங்க. அப்ப சேம் மேக்னிட்யூட்னா அப்போ mod of f1 is equal to mod of f2 equal to mod of f3 வந்துரும் இல்லையா? அப்போ சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல். அப்ப ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் ஈக்குவலா இருந்துருச்சுன்னா அந்த என்ன ட்ரையாங்கிள் சொல்லுங்கப்பா, அது என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்.
அப்படின்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி வராது. ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 2 இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ்னா பிட்வீன் டைல்ஸ் தானே எடுக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க இந்த 60 டிகிரி எடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஹெட் இது டைல் வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? 60 டிகிரி எடுக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து ஹெட் இது வந்து டைல். ஹெட்டுக்கும் டைலுக்கும் ஆங்கிள் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இங்க ஹெட்டுக்கு டைலுக்கு எடுக்கக்கூடாது, இங்க ஹெட்டுக்கு டைலுக்கு எடுக்கக்கூடாது. பிட்வீன் டைல்ஸ் தான் நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்படி என்ன பண்ணணும், இந்த F1 பார் இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருங்க. இது F1 பார், இது F2 பார் இருக்கா? அப்போ வந்து இந்த ஆங்கிள் பிட்வீன் F1 F2 பார், இந்த ஆங்கிள் 60 னா இது 120. அப்போ ஆங்கிள் பிட்வீன் F1 அண்ட் F2 வந்து 120 டிகிரி. அதே மாதிரி இந்த F2 இது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா, F2 இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தா F2 F3 கூட வந்திருக்கும். இந்த ஆங்கிள் வந்து 120. ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால இன்சைடு ஆங்கிள் 16 தெரியும். இதே மாதிரி F3 இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, F3 இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 120 அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு. அப்படின்னா 120 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க, 2 வெக்டார், இது ஒரு வெக்டார் F1 எடுத்துங்க, இது ஒரு வெக்டார் F2 எடுத்துங்க, தேர்ட் வெக்டார் ரிசல்டன்ட் இப்படி எடுத்துங்க F3. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 ஈக்குவல் வெக்டாரோட 2 வெக்டாரோட மேக்னிட்யூட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா that is equal to resultant of one of the vector. அப்ப F1 is equal to F னு வெச்சுங்க, F2 equal to F னு எடுத்துட்டு 2 equal magnitude vectors நம்ம ஆட் பண்ணும்போது resultant equal to one of the magnitude வந்து angle between them 120 தானே. அதாவது 2 வெக்டார்ஸ் ஈக்குவல் மேக்னிட்யூட் ஆட் பண்ணா ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி வெக்டார் ஆச்சுன்னா ஆங்கிள் பிட்வீன் them 120 தெரியுமா தெரியாதா? அது தெரியும் இல்லையா? அப்ப இந்த F1 இந்த F1 ஈக்குவலா இருக்கும், இது ரெண்டு ஈக்குவலா இருந்தா கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க 120 தானே வந்திருக்கு, இது 120 னா இது 120 தானே வரும், இது 120 தானே வரும். சோ அப்ப ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கிறோம். அது என்ன மாதிரி ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு F1 F2 F3 எல்லாம் மேக்னிட்யூட் ஈக்குவலா இருந்தா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இங்க வந்து நிறைய பேர் இங்க 60 பார்த்து 16 நினைச்சிடுறீங்க, அதனால 120 வருதுன்னு இந்த மெத்தட் புரிஞ்ச எடுத்துங்க, இல்லைன்னா இந்த லாமிஸ் தியரம் பிரின்சிபிள் இருக்குல்ல, இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தாலும் நமக்கு 120 டிகிரி தான் வந்திருக்கும். சோ தட் இந்த क्वेश्चनக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க, two forces 3 Newton and 2 Newton are at an angle theta such that the resultant is R. The first force is now increased to 6 Newton and the resultant becomes 2R. The value of theta is dash னு கேட்டிருக்காங்க. சரி, நல்ல क्वेश्चन. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 3 நியூட்டன் 2 நியூட்டன் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒன்னு வந்து 3 நியூட்டன், இன்னொன்னு வந்து 2 நியூட்டன் இருக்கு. இது ஆங்கிள் பிட்வீன் தீட்டால இருக்கு, ரிசல்டன்ட் வந்து r னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா? அப்ப ரிசல்டன்ட் r எப்படி எழுதலாம், r ஸ்கொயர் = 3 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 2 * 3 * 2 * cos θ னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ r ஸ்கொயர் = என்ன வருது பாருங்க, இது 9, இது ஒரு 4, 9 + 4 கரெக்ட்டுங்களா? 9 + 4 13 + இங்க 2 * 3 * 2 வந்து இது 12 cos θ. இது வரைக்கும் புரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ் புரிஞ்சிருச்சு, கேஸ் 1 புரிஞ்சு. கேஸ் 2 என்ன பண்றாங்கன்னா நல்லா பாருங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் வெக்டாரை மட்டும் இன்க்ரீஸ்டு டு 6 நியூட்டன் சொல்லிட்டாங்க. அப்போ 6 நியூட்டன் பண்ணிட்டாங்க. அப்ப செகண்ட் வெக்டாரை மாத்திருக்காங்களா? மாத்தல. அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் வெக்டார் மாறுமா? 2 வெக்டார் 6 நியூட்டன் and 2 நியூட்டன் மாறாது. ஆனா ஃபர்ஸ்ட் வெக்டாருடைய மேக்னிட்யூட் மாத்துறதுனால ரிசல்டன்ட் மாறுது. அதான் ரிசல்டன்ட் 2r சொல்லிட்டாங்க. அப்ப இப்போ வந்து ரிசல்டன்ட் 2r வந்துருது. இப்போ நம்ம ரிசல்டன்ட் ஃபார்முலா பார்த்தோம்னா ரிசல்டன்ட் வெக்டார் 2r ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல், ஏன் இந்த ஸ்கொயர் பண்றேன்னா ரூட் போடாம இருக்கிறது அப்படி பண்றேன் நான். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வெக்டார் வந்து 6 ஸ்கொயர் + செகண்ட் வெக்டார் 2 ஸ்கொயர், கரெக்ட்டா? 2 ஸ்கொயர் + 2 * 6 * 2, கரெக்ட்டுங்களா? * cos θ அப்படியே வந்துருது. இப்போ இந்த 2r ஸ்கொயர்ன்றதை நம்ம 4r ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 4r ஸ்கொயர் = 6 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 36 + 4 வந்து 40 + இங்க 2 * 6 12, 12 * 2 24, 24 cos θ அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு r ஸ்கொயர் = 13 + 12 cos θ இருக்கு இல்லையா? அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். எங்க சப்ஸ்டிட் பண்ணலாம்? இந்த r ஸ்கொயர் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணா 4 * இந்த r ஸ்கொயர் எவ்வளவுப்பா? 13 + 12 cos θ. அப்ப 13 + 12 cos θ. புரிஞ்சுங்களா? இஸ் ஈக்குவல் இங்க என்ன இருக்கு? 40 + 24 cos θ. அப்ப 40 + 24 cos θ. அதாவது இது என்ன பண்ணியிருக்கேன் நானு, ஈக்குவேஷன் இந்த r ஸ்கொயர் இருக்கு, இந்த r ஸ்கொயர் கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இந்த 4 * 13 எவ்வளவுப்பா? 4 * 13 தெரியுமா உங்களுக்கு? 40 52 வந்துருதா? 52. இந்த 4 * 12 என்ன வருது? 48 வந்துருதா? 48 cos θ இஸ் ஈக்குவல் இங்க 40 + 24 cos θ னு இருக்குப்பா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ இந்த 24 cos θ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 48 ல 24 போனா தெரியுமா உங்களுக்கு? 24 cos θ. சரிங்களா? இப்போ இந்த 52 எந்த பக்கம் கொண்டு வந்தா -52 ஆயிரும். அப்போ 40 - 52. அப்போ 40 - 52 எவ்வளவுப்பா? -12. அப்போ 24 cos θ is equal to -12. அப்போ cos θ equal என்ன வருது? -12 divided by 24. அப்போ இது கேன்சல் பண்ணா 12 and 24 கேன்சல், 2 வருது, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ cos θ equal to -1/2 பா. For what angle cos θ is -1/2? θ equal to 120 degree. கரெக்ட்டா?
அப்போ θ வந்து 120 டிகிரிக்கு தான் இது -1/2ன்றது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் அந்த 3 நியூட்டன் அண்ட் 2 நியூட்டன் வந்து என்ன இருந்திருக்கும்னா 120 டிகிரி அப்படின்னு இந்த ஆன்சர் வந்துடும். இந்த 10th கொஸ்டின் பாருங்க. இஃப் a bar plus b bar plus c bar and the magnitudes of a bar, b bar and c bar are 5, 4 and 3 unit respectively, the angle between a bar and c bar அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அடுத்து லாங் மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a bar c barக்கு தான் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ a bar b bar c bar வந்து 5, 4, 3 கொடுத்ததுனால இது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்னு எடுத்துக்கலாம். அப்போ பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் எடுத்துட்டா இது ரைட் ஆங்கிளா ஃபார்ம் பண்ணியிருக்கும். இந்த வேல்யூஸ் வந்து ரைட் ஆங்கிளா ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்போ இதுதான் a வெக்டார். ஏதாவது சரி, இது வந்து நம்ம b வெக்டார்னு எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ணியிருக்கலாம் c வெக்டார்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கூட இது b வெக்டார், இது c வெக்டார் கூட எடுத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது a வெக்டார், இது b வெக்டார், இது c வெக்டார் அப்படி எடுத்துக்கலாம். a வெக்டார் எவ்வளவு கொடுத்தாங்க பாருப்பா 5, b வெக்டார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 4, c வெக்டார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? சரி, அப்ப ஆங்கிள் பிட்வீன் a பார் அண்ட் c பார் என்ன வரும்னு சொல்லுங்க. θ தானே, இதுதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆங்கிள் பிட்வீன் a பார் அண்ட் c பார் கேட்டிருக்காங்க. அப்ப இது θ கேட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணிடலாம்? cos θ கூட நமக்கு என்ன தெரியும்? adjacent by hypotenuse தானே. adjacent எவ்வளவு வந்திருக்கு 3, hypotenuse எவ்வளவு வந்திருக்கு 5. சோ 3/5 னு போட்டாச்சு. அப்படின்னா θ கூட என்ன வரும்? cos அந்த பக்கம் போச்சுன்னா cos inverse of 3/5 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரிஞ்சுங்களா? சோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இது ஷார்ட்கட் மெத்தட்ல பண்ணிட்டோம். ஓகேங்களாப்பா?